உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சரியான நடிகை. அக்கா, புடவே பாத்தரலாமா? சிவாவும் ஜனனியும் கோயிலுக்கு போயிருக்காங்க. இப்ப வந்துருவாங்க. சரிக்கா, வரட்டும். ஒன்னும் அவசரம் இல்ல. அவங்க வந்த பிறகே பாத்துக்கலாம். ஆமா, மாப்பிள்ள வரலையா? முக்கியமான வேலை முடிச்சிட்டு உடனே வந்துருவாரு. இதை விட முக்கியமான வேலையா? அப்படி என்ன வேலை? நானும் அப்படிதான் கேட்டேன். காவேரிக்கு பிடிச்சா எனக்கு பிடிச்ச மாதிரின்னு சொல்லிட்டான். எனக்கு அவனையே பிடிக்கல. அவன் வந்ததும் செலக்ட் பண்ணிக்கலாம். முதல்ல புடவை பாத்திரலாமே. அவ்வளவு அவசரமா? காவேரி சுமார். ரம்யா, இவளை உள்ள கூட்டிட்டு போ. புடவை எடுக்கிறது எனக்கு தானே. நான் தானே பார்த்து செலக்ட் பண்ணணும். பாக்குறேன். என்னென்ன மேகலா ஓவரா பேசுறா. இவளை என்ன பண்ணலாம்? அண்ணே, கல்யாணம் முடியட்டும், கொஞ்சம் பொறுமையாரு. வாங்க. பயப்படாத, இது எங்க வீடுதான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவங்க இங்க வந்துருவாங்களா? இங்க பாரு, நாங்க இருக்கோம். எங்களை கேட்காம ஒரு பயம் அந்த வீட்டுக்குள்ள வர முடியாது. புரியுதா? ஜனனி, கூட்டிட்டு போ. ஜனனி, ஒரே நிமிஷம். எல்லாரும் புடவை எடுக்க வந்திருக்காங்க. இப்ப இந்த பொண்ணு அவங்க யாருன்னு கேட்பாங்க. தேவையில்லாத கன்ஃபியூஷன். சரி, இப்ப என்ன பண்ணலாம்? யார் அவங்க? எதுக்கு வந்திருக்காங்க? சொந்த மாதிரி, ஆனா சொந்தம் இல்ல. புரியல. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஜனனி, பின்பக்கமா கூட்டிட்டு போயிடலாம். போ. வா வா. தல. நீ ஒன்றும் பதட்டப்படாத. இங்க அமைதியா உட்காந்துக்கோ. நான் உனக்கு சாப்பிட ஏதாவது கொடுக்க சொல்றேன். சரியா? ஏன் இவ்வளவு நேரம்னு தெரியலையே. அமராவதி, சிவாவுக்கு ஒரு கால் பண்ணி பாரு. போனு கொடு. வெளியிலேருந்து அக்கா தான் கூப்பிடுறாங்க. சரிவா, போய் ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு வந்துடலாம். நீ இங்கே உட்காருமா? சரியா? பயப்படாத, வந்துடுறோம். போலாம். அம்மா, அவன் போனை மறந்து வீட்லயே வச்சுட்டு போயிட்டான் போலமா. அப்படியா? சரி, ஜனனிக்கு போன் பண்ணி பாரு. அக்கா, கட் பண்ணு. அதான் வந்தாச்சு இல்ல? எப்படி? கோவிலுக்கு தானே போனீங்க, இப்ப வீட்டுக்குள்ள இருந்து வரீங்க? ஏன், நம்ம வீடு தானே. எங்க இருந்து வந்தா என்ன? டயத்துக்கு வந்தோம்ல, அது போதும். சிவா, ஜனனி, முதல்ல உட்காருங்க. ராமசாமி, புடவையில எடுத்து காட்டுப்பா. சரிங்க ஐயா. அம்மா, இது முகூர்த்தத்துக்கான கூரை புடவை பாருங்கம்மா. கடவுளே. இந்தாங்கம்மா, இதை பாருங்கம்மா. உனக்கு இந்த இன்விடேஷன் ஏது? இந்த பத்திரிகைக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? தாஸ்,
இதான் மாப்பிள்ளை பேரு. அதுக்கு என்ன இப்போ? இவன் தான் என்ன கொல்ல துடிக்கிறான். ஏம்மா, உனக்கும் இவனுக்கு என்ன சம்பந்தம்? இந்த இடத்துல ஏன் பேர் இருக்கணும்? மல்லிகான்னு எழுதி இருக்கணும். உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி 4 வருஷமா விரட்டி என்ன காதலிச்சான். கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டப்பெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு என்னை ஏமாத்தனா. 2 முறை நான் கருக்கலைப்பு செஞ்சுட்டேன். நீங்க அழாதீங்க. தோ இங்க எழுதியிருக்க காவேரி, அது வேற யாரும் இல்ல, நான் தான். ஆரம்பத்துல இருந்து எனக்கு தாசா சுத்தமா பிடிக்கல. இப்பவும் பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். அப்பாதான் கேட்கவே மாட்டேங்கிறாரு. அண்ணா, இவங்களோட ஒரு வாக்குமூலம் போதும் இந்த கல்யாணத்தை நிறுத்த. இப்பவே அப்பாட்ட சொல்லலாம், இவங்களை அழைச்சிட்டு போலாம். காவேரி இரு, வேண்டாம். இந்த கல்யாணம் கண்டிப்பா நிக்கும். அதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் சொன்னேன்ல, அந்த வழிதான் மல்லிகா. மல்லிகாவை கடவுளா பார்த்து நம்ம கிட்ட அனுப்பியிருக்காரு. மாமா கிட்ட இத வார்த்தையா சொன்னா கண்டிப்பா நம்ப மாட்டாரு. கல்யாணத்தை தடுக்கிறதுக்காக நம்ம ஏதோ இதெல்லாம் செட்டப் பண்ணிருக்கோம்னு அவர் நினைப்பாரு. அப்போ வேற என்னதான் பண்ணலாம்? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? சும்மா இருக்க சொல்லல, இத வேற மாதிரி டீல் பண்ணலாம்னு சொல்றேன். நாம எதுவுமே சொல்லாம இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும். தாஸ் வாயாலே இத பேச வைக்கணும். அத மாமா கேட்கணும். சுத்தமா நம்பிக்கை இல்ல, கண்டிப்பா சொதப்ப போறீங்க. அவன் இப்படி சொல்லுவான்? தாஸ் தான் மோசமானவனாச்சே. நாம என்ன சொன்னாலும் மாமாக்கு நம்பிக்கை இருக்காது. மாமாவை நம்ப வைக்க நம்மளால போராடவும் முடியாது. நாம சொல்லாமலே மாமா இத மொத்தமா தெரிஞ்சுக்கணும். ஜனனி, எப்படி ஜனனி? நாளைக்கு தாலி கொடுக்கறதுக்கு ஆசாரி வீட்டுக்கு போறோம்ல, அங்க வச்சு தாச சொல்ல வைக்கணும். மாமா நேரடியா அதை பார்க்கணும். என்ன பண்ண போறீங்க? நான் சொல்றத மட்டும் நீ பண்ணு. இந்த கல்யாணம் நின்னு போகும். உன் கண்ணீருக்கும் விட கிடைக்கும். என்ன நம்பு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.